வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பிசிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிஆர்பிஎஃப்ல இருந்து அஃபிஷியல் அப்டேட்டும் வந்துருச்சு. ஓகே, ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன்ல சிஆர்பிஎஃப் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இதுதான் வந்து அந்த அப்டேட். நீங்க சிஆர்பிஎஃபோட ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வெப்சைட் இங்கே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துட்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடிக்கான அப்டேட் வந்துருச்சு. ஓகே, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான டைரக்ட் லிங்கை நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணா எந்த பேஜ் ஓப்பன் ஆகுமோ அந்த லிங்கை நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அந்த நோட்டீஸ்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 23/9/2024 இருந்து உங்களுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட், அடுத்ததான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட், ரீமெடிக்கல் எல்லாமே வந்து நடக்க போகுது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட அட்மிட் கார்டு வந்து நீங்க இந்த லிங்க்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சிஆர்பிஎஃபோட ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டு லிங்க்குமே வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு. பட் இது வந்து ஓப்பன் ஆகல. ஓகே, நான் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். நிறைய பேர் ஒரே நேரத்தில் வந்து ட்ரை பண்ணா வெப்சைட் வந்து கொஞ்சம் ஹேங் ஆயிரும். அந்த மாதிரி தான் ஆயிருக்கலாம். ஸோ இது வந்து ஈவினிங்குள்ள இந்த ப்ராப்ளம் சரியாகி எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்டெப் வரைக்கும் என்னால் போக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா சந்துரு மேத்ஸ் ஆப்ல சேட்ல நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகுதுன்னா உங்களுடைய அந்த ரோல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா அதை வச்சு நான் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ஒரு வீடியோ கொடுக்குறேன். அட்மிட் கார்டில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ கொடுக்கணும்னா யாராச்சும் ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் எனக்கு இருந்தால் தான் கொடுக்க முடியும். யாராச்சும் ஒருத்தருடைய ரோல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் இருந்தால் தான் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இது வந்து இப்போதைக்கு ஓப்பன் ஆகலாட்டியுமே நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா ஓப்பன் ஆகும். பட் இதுல இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/10/2024 இருந்து 9/11/2024 வரைக்கும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 23/9/2024 நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது வரைக்கும் வந்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா இந்த டேட் தான். ஸோ ஒருவேளை இந்த வெப்சைட்ல இவங்க தப்பா கொடுத்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றப்ப கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த லிங்கை ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டையும் கூட்டிங்க என்ன வருது அதை போட்டுட்டு சர்ச் கொடுங்க. ஒன்னு இந்த மாதிரி பண்ணுங்க, இல்லைன்னா ரோல் நம்பரை கொடுத்துட்டு பண்ணுங்க. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம், இதுல ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் கொடுத்தா போதும். இப்போ உங்களோட நேம்ல முதல் 4 லெட்டர் மட்டும் கொடுத்தா போதுமானது. ஓகே, அதை கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு இந்த சம் என்னவோ அதை வந்து போட்டுட்டு சர்ச் பண்ணி கூட உங்களோட அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது எனக்கு ஓப்பன் ஆகல, உங்களுக்கு ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஈவினிங்குள்ள இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து இந்த அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா யாராச்சும் ஒருத்தராவது வந்து உங்களுடைய ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டையுமே வந்து சந்துரு மேத்ஸ் ஆப்ல சேட்ல நீங்க சென்ட் பண்ணுங்க. நான் அதை வச்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்த வீடியோல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, மற்ற என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா அட்மிட் கார்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தாதான் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.